நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நீங்க கவலைப்படாதீங்கக்கா, இன்னும் இந்த வருஷம் முடிய சில நாள் தான் இருக்கு. உங்க பிரச்சனை முடியவும் இன்னும் சில நாள் தான் இருக்கு. தாவீது கூட சொல்லுகிறார் பாருங்க, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு. அந்த கலக்கத்தை மாற்றுகிற இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். அழுது கொண்டிருக்கிறான்ல, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, நிந்திக்கிறாங்க, பரிகசிக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்கன்னு அழுகிறல்ல, உன் கண்ணீரை கண்டேன். எப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோ, இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு வருமோ அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதே, உன் பிரச்சனை முடியும்னு சொல்லி. அன்பான இனிய இல்லறம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. காலம் ஓடுவதில்லை, பறக்கிறது என்று சொல்வார்கள். ஆம், இப்போதுதான் இந்த வருடம் ஆரம்பித்தது போல் இருக்கிறது. அதுக்குள்ள நமக்கு வருடத்தின் கடைசி நாட்களில் வந்துவிட்டோம். இந்த நாளிலும் கலங்காதே, உன் பிரச்சனை முடியும் என்ற தலைப்பு நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். இந்த வருஷமே முடிய போது, ஆனால் என் பிரச்சனை இன்னும் முடியலன்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கீங்களா? இல்லைனா ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வந்துடுது, என் வாழ்க்கையே பிரச்சனை தான் இருக்குது, இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தி வந்த நம் தேவனை நம் சகோதரிகளோடு இணைந்து நன்றியோடு துதித்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனி இல்லறம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு அதிக சந்தோஷம். இந்த வருடத்தின் கடைசி வாரங்களில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை கிருபையாய் தாங்கி வந்திருக்கிறார்ல. எவ்வளவோ ஆபத்துகள் வந்தபோது அவர் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். அநேக பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்திருக்கும் போது அவர் கிருபையாய் நம்மளை மீட்டெடுத்தார்ல. ஆண்டவருக்கு நல்லா நன்றி செலுத்தி துதிக்க இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு நிறைய பாரங்கள் இந்த நேரத்தில் கூட இருக்கலாம், நிறைய ஏக்கங்கள் இருக்கலாம், நிறைய காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்தி, இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா அது உங்கள் கிருபப்பா, இந்த நாளில் நான் சுவாசிக்கிறேன்னா அது உங்கள் கிருபன்னு சொல்லி நல்ல மனதார நன்றி செலுத்தி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி துதிக்க துதிக்க எல்லா கவலைகள் பாரங்கள் இன்னைக்கு சந்தோஷத்தினால நிரப்புவதற்கு ஒரு ஆயத்தமா இருக்கிறார். தாவீது சொல்கிறார், இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம். இதுவரைக்கும் ஆண்டு நம்மளை போஷித்து நம்மளை பாதுகாத்து வந்ததற்கு நம்ம ஏமாத்திரம். அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளினால ஒவ்வொரு நாளும் தாங்கி வருகிறார்ல. நல்ல உற்சாகமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி முழுவதுமா நம்ம எதுவுமே ஆண்டவர் இடத்துல கேட்க போறதில்ல, அப்பாவுக்கு நன்றி செலுத்தி துதிக்க இருக்கிறோம். எங்களோட சேர்ந்து பாடி துதிக்கலாமா? நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம்னு சொல்லி கரங்களை தட்டி பாடி துதிக்கலாம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். சொல்லலாமா? துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள், நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நீங்க சொல்லலாமா? அவர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறோமே. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சந்தோஷமா நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க சொல்லாம நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மை
நன்மைகள் என் வாழ்வில். அவர் நல்லவரே. நல்லவர் நீங்க அறிக்கையிடலாமா? சந்தோஷமா ஆண்டவரை பார்த்து செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் ஆமே. நன்மை செய்தவருக்கு, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. சந்தோஷமா உங்களையே ஆண்டவருடைய கரங்கள்ல காணிக்கையா கொடுக்கலாமா? உற்சாகமாய் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி உற்சாகமா முழு மனதோட மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க. கர்த்தர் செய்த ஆமே. நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. சேர்ந்து சொல்லலாமா? நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில். துதிகன மகிமே, துதிகன மகிமையும் முழு மனதோடு செலுத்துவோமே. சொல்லலாமாம்? துதிகன மகிமையுமே முழு மனதோடு சம்பூரண சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. இந்த வருடம் முழுவதும் சம்பூரண ஆசீர்வாதங்களால நம்மளை நிரப்பினாரே. சந்தோஷமா கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த. உற்சாகமா நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதி. நீங்க சொல்லலாமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, ஆமென். கடைசியா சொல்லலாமா? நல்லவரே, அவரை பார்த்து ஐயா. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களா? அப்பா, இதுவரைக்கும் நடத்தி வந்த தெய்வம் அப்பா, எங்களை தாங்கி வந்தீங்கப்பா. சத்ருவின் கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்காமலப்பா, மனுஷரின் கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்காமல், எங்களை விட்டு கொடுக்காமல் நடத்தி வந்த தெய்வம் அப்பா. நாங்கள் கலங்கி நின்ற போதெல்லாம் உங்க கரங்களை பிடித்து நடத்துனீங்களப்பா. நாங்கள் மறந்தாலும் எங்களை மறவாத தெய்வமாய் கூட இருக்கிறீங்களே. அப்படியே மனதார ஒன்றிற்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஜீசஸ் அப்பா, உமக்கு நன்றி, நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கலாமா? சேர்ந்து பாரு. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000. திறனால என் தீரனாலல்ல, கையின் பலனாலல்ல, உம் தயை அல்லவோ என்னை நடத்தியதே. என் தீரனாலல்ல, கையின் பலனாலல்ல, உம் தயை அல்லவோ என்னை கிருபையே, 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 சொல்லிட வார்த்தை
செலுத்தி கொண்டே இருக்கலாமா? நன்றி அப்பா. ஆமென். நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கு. கோழி தன் குஞ்சுகளை சீரகின் கீழே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சுகளை சீரகின் மேலே காப்பது போல். நீங்க சொல்லலாமா? ஒரு கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழே மறைப்பது போல ஆண்டவர் நம்மளை மறைத்து பாதுகாத்து வந்தாரே. சீரகின் மேலே எண்ணினால் 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 ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. காரிருள் நேரங்களெல்லாம் ஆமென். காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தியதால், சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து. அவரை பார்த்து சொல்லலாமா? காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்ன நீங்க நடத்துனீங்களப்பா. சறுக்கிடும் மேடுகளில் எல்லாம் என்ன தாங்குனீங்களே. என்னை நன்றி எண்ணினால் 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 ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே. அப்படியே உள்ளத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கலாமா? அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் நினைத்தப்பா. என்னை நடத்தின விதம், என்னை நீங்க தாங்கின விதம், என்னை நீங்க சூழ்ந்து கொண்ட கிருபைக்காக நன்றி சொல்லலாமா? நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. இந்த வருடம் முழுவதும் நீங்க எங்களுக்கு பாராட்டின கிருபை இரக்கங்களுக்காக, எங்களுக்கு நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தியப்பா அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி 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 அப்பா. சோர்ந்து போகும்போதெல்லாம் எங்களை பலப்படுத்தினீங்கப்பா. நாங்க ஏதோ காரியங்கள்ல துவங்கி இதெல்லாம் மீண்டு எப்படி வர முடியும்னு சொல்லி கலங்கி கொண்டிருந்த போதெல்லாம் எங்களை தாங்கினீங்கப்பா. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீங்க, ஒவ்வொருடைய பிள்ளைகளை பாதுகாத்தீங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்தினீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உங்கள் மாறாத பிரச்சனை இறக்கங்களினால எங்களை சூழ்ந்து கொண்டீங்களப்பா. எங்கள் கரங்களை பிடித்து நீங்கள் நடத்துனீங்களே பா. உமக்கு நாங்கள் நன்றி 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 நன்றி. எங்கள் உள்ளத்திலிருந்துப்பா மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களை தாங்கின தயவிற்காகப்பா நன்றி. இனி வருடம் முழுவதும் உங்க மாறாத பிரசனத்தினால நீங்க சூழ்ந்திருக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஆண்டவருடைய கரங்களை உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து இந்த வருடம் முழுவதும் அவர் நம்மளை பாதுகாத்த அவருடைய கிருபை எண்ணி உங்களையே ஆண்டவருடைய கரங்களை காணிக்கையா ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா எங்களை உங்க கரங்களை காணிக்கையா அர்ப்பணிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். இந்த வருடம் முழுவதும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நம்மை வழிநடத்தி வந்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தினந்தோறும் நாம் பாடி துதிக்க வேண்டும். இப்பொழுதும் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதியக்கா நாடகம் பார்ப்போமா? ஜோதியக்கா ஏசப்பா, நான் உங்களை நம்புறேன். என் இதயத்துக்குள்ள வாங்க. கிறிஸ்மஸ் பரிசாகிய இயேசு எனக்கும் வேணும்.
கொஞ்சம் விட்டிருந்தா நம்மளே மாத்தி இருப்பா போல. இவளை குறிச்சி நாம கேள்விப்படுறதெல்லாம் உண்மைதான் போல. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்னடா ஒரு மாதிரியா இருக்க? இல்ல பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். நேத்து நைட்டு சரியா தூங்கலையா என்ன? அந்த ஜோதி சொன்னதை நினைச்சிட்டே இருந்தியா? அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. ஒருவேளை ஷூ வாங்கி கொடுக்காதனால ஒரு மாதிரியா இருக்கானோ? தம்பி, பாட்டி உனக்கு சீக்கிரமா ஷூ வாங்கி தரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல பாட்டி, எனக்கு ஷூ கிடைச்சிரும். ஷூ கிடைச்சிருமா? ஆமா பாட்டி. எப்படிடா? பாட்டி, ஜோதி ஆண்டி என்ன சொன்னாங்க? இயேசுங்கிற பரிச நீ ஏத்துக்க, நீ எதிர்பார்க்கிற பரிசும் உனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல. ஆமா, நானும் அவங்க சொன்ன மாதிரி நேத்து உண்மையா சொல்லிட்டேன். என்னன்னு தெரியல பாட்டி, நான் அப்படி பேசினதுல இருந்து அதான் ஒரு மாதிரியா இருக்கியா? பாட்டி காலையிலேயே உன் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். அப்படிலாம் இல்ல பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். என்னப்பா தரகரே, எப்படி இருக்க? நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன குறை வரும்? நல்லா இருக்கேன்யா. நல்ல விஷயம் பண்ணிருக்க போல. எதுன்னு சரியா தெரியலையே. நான் தினந்தோறும் நிறைய நல்லது பண்றேன். அதுல நீங்க சொல்றது எது ஐயா? சும்மா சொன்னங்க ஐயா. நீங்களே சொல்லுங்க கேப்போம், நான் என்ன நல்லது செஞ்சேன்னு. ரமேஷையும் சுரேஷையும் சேர்த்து வச்சுட்டல, அத சொன்ன. அதுவாயா? அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணமாயிட்டேன். அதான் நானே அவங்கள சேர்த்து வச்சிடலாம்னு நினைச்சேன். இவ்வளவு நாள் நீ பண்ணதுலயே உருப்படியான விஷயம் இதான்ப்பா. ஐயா. என்னப்பா? அப்படியே அந்த சுரேஷ் தம்பிக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாப்பா. வருஷம் முடிய போகுது, இன்னும் 1 வாரம் தானே இருக்கு. புது வருஷத்துலயாவது அவனுக்கு வேலை கிடைக்கணும். சரியா? இப்பதான் வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, பார்த்தா அதுக்குள்ள முடியற மாதிரி இருக்கு. ஆமா சுபி, இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. எவ்வளவு ஸ்பீடா நாட்கள் போகுதுல்ல? நாள் இன்னமும் ஸ்பீடா தான் போகுது, ஆனா பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்கு. அது வேகமா நம்மள விட்டு விலக மாட்டேங்குது. வருஷம் முதல்ல ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்கு. சுபி, கர்த்தர் உனக்கு செஞ்ச நன்மை நிறைய இருக்கு. ஆனா உன்னோட பார்வை இன்னும் குறைவுல தான் இருக்கு. இங்க பாருமா, இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல இருந்த நிறைய பேரு இந்த வருஷத்தோட கடைசியில உயிரோட இல்ல. ஆனா ஆண்டவர் நமக்கு ஜீவன், சுகம், பலன் இதெல்லாம் கொடுத்து பாதுகாத்து குடும்பத்தோட பத்திரமா வச்சிருக்காருல்ல. ஆமாக்கா, இந்த வருஷத்துல நீ பண்ணின பிரயாணத்துல எல்லாம் ஆண்டவர் உன் கூட இருந்தாருல்ல. ஆமாக்கா, உன் பிள்ளைகளை கர்த்தர் சுகபத்திரமா பாதுகாத்தாரு இல்ல. ஆமாக்கா, 3 வேளை நல்ல உணவு கொடுத்தாருல்ல. உன் கணவர் ஃபாரின்ல இருக்காரு, அங்கேயும் கர்த்தர் அவரை பாதுகாப்பா ஆசீர்வாதமா வச்சிருக்காருல்ல. ஆமாக்கா, எவ்வளோ நன்மை இந்த வருஷம் முழுவதும் செஞ்சிருக்காருல்ல. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இல்லாதத பாக்குறியேமா. கர்த்தருக்கு நன்றி சொல்லு சுபி, அவர் நல்லவர். எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்காரு. விசுவாசமா இரு, புது வருஷத்துல உன்னோட பிரச்சனையை மாற பண்ணுவாரு. சாரிக்கா, நான் என்ன நடத்தின ஆண்டவருக்கு நன்றியோட இருப்பேன். என்னப்பா கவலையா இருக்க? இன்னும் ஷூ வரலையே பாட்டி. அப்ப ஆன்ட்டி சொன்னதெல்லாம் பொய்யா? நான் தான் சொன்னேன்ல, அவங்க சொன்னதை நம்ப வேண்டாம். பாட்டி வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, நீ தான் கேட்கல. இல்ல பாட்டி, ஷூ தான் கிடைக்கல.
சொல்ல முடியாத சந்தோஷம் என் இதயத்துக்குள்ள இருக்கு. இதுக்கு முன்னாடி இது இல்ல பாட்டி. ஷூ இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இது போதும். நீ மனசை போட்டு குழப்பிக்காத. பாட்டி உனக்கு எப்படியாவது வாங்கி தரேன். நீங்க கஷ்டப்பட வேண்டாம் பாட்டி, பாத்துக்கலாம். ஆ? ஆ, யாருன்னு போய் பாருப்பா. சரி பாட்டி. ம்? என்னப்பா அது? தெரியல பாட்டி, வெளியே யாருமே இல்ல, யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க. ம். ஆ? ஆ? பாட்டி இத பாத்தீங்களா, புது ஷூ. அந்த ஜோதி சொன்ன தெய்வம் யாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க உண்மையான தெய்வமா இருப்பீங்கன்னா நான் ஒன்னு கேக்குறேன். என் பேரனுக்கு புது ஷூ வாங்கி கொடுத்துருங்க. அப்படி நீங்க தந்துட்டா நான் உங்களையே நம்புறேன். ஆ? ஒருவேளை நான் நம்பணுங்கிறதுக்காக தான் என் பேரனுக்கு ஷூ வர லேட் ஆச்சா? பாட்டி என்ன யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க, நான் கேட்ட பரிச ஏசப்பா எனக்கு தந்துட்டாங்க. ஜோதி, அன்னைக்கு நீ சொன்னப்ப நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன்பா. இயேசுங்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. நீ சொன்ன மாதிரியே என் பேரன் விருப்பப்பட்ட பரிச உங்க ஆண்டவர் தந்துட்டாருமா. அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கேக்கா. அக்கா, ஷூ யார் தந்தாங்கன்னு தெரியுமா? தெரியல ஜோதி, ஆனா நீ சொன்ன ஆண்டவரை நான் நம்பணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் நடந்திருக்குன்னு தெரியுது. நீங்க கவலைப்படாதீங்கக்கா. இன்னும் இந்த வருஷம் முடிய சில நாள் தான் இருக்கு. உங்க பிரச்சனை முடியவும் இன்னும் சில நாள் தான் இருக்கு. ஆமாக்கா, வரப்போற புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் கட்டாய முடிவு வரும். என்னவோமா, அப்ப நீ சொன்னதை நம்பல, ஆனா நடந்துடுச்சு. இப்பவும் நம்ப முடியல, ஆனாலும் நம்புறேன். நம்புங்கக்கா, நல்லதே நடக்கும். ஜோதி அக்கா நாடகம் பார்த்தீங்களா? பிரயோஜனமாக இருந்துச்சா? இப்பொழுதும் குடும்பங்களில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் முடிவு உண்டாக்கும்படி குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய சகோதரிகளோடு இணைந்து ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களுக்காக ஜெபிப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நாங்களும் உங்களுக்கு ஜெபிப்பதும் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம்ம வாழ்க்கையிலே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து வருவதை நினைத்து ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியாது. இந்த நாளிலும் கலங்காதே, உன் பிரச்சனை மாறும். அப்போது இந்த வருஷம் முழுவதும் நம்ம திரும்பி பார்க்கிற ஒரு காலம் இது. அப்போ இந்த வருஷம் முழுவதும் நம்ம கடந்து வந்த பாதைகளை நம்ம திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நெருக்கங்கள். அப்போ இந்த காரியங்களாக நம்ம பார்க்கும்போது நம்ம உள்ளத்தில் ஒரு கலக்கம், உள்ளத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு கலக்கம்,
ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கலாம். இந்த கலக்கத்துக்கு ஒரு முடிவில்லையா, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவில்லையா, இந்த ஏமாற்றத்துக்கு ஒரு முடிவில்லையா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி கொண்டிருக்கலாம். இந்த வருஷம் எப்படி முடியுதோ அதே மாதிரி நம்ம போராட்டத்துக்கு கலக்கத்துக்கு ஒரு முடிவை தேவன் கொண்டு வருவார். முடிவில்லாதது எதுவுமே கிடையாது. ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போகும், உன் துக்கம் சந்தோஷமா மாறும். அப்போ முடிவை கர்த்தர் உண்டாக்குவார். ஏன்னா கலக்கத்தை தான் நம்ம பார்க்குறோமே தவிர கலக்கத்தை மாற்றுகிற இயேசு மேலே நம்ம நம்பிக்கை வைக்காதனால தான் இந்த கலக்கம் ஒரு பெருசாக நம்ம வாழ்க்கையில் தோணுது. நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் இயேசு, அவர் தான் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். அதனால தான் நம்ம கலக்கம் வரும்போது, பாடு வரும்போது அவரையே சார்ந்து நிற்கிறோம், அவரையே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே அந்த கலக்கத்தை மாற்றுகிற இயேசுவிடத்தில் வந்து நம்ம இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம கலக்கத்தையெல்லாம் மாற்றி, நம்ம போராட்டங்களையெல்லாம் மாற்றி, நமக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டு ஒரு புதிய வருஷத்துக்குள்ள ஒரு புது பலத்தோடு, புது ஆசீர்வாதத்தோடு, புதிய சமாதானத்தோடு, புது பொலிவோடு கூட கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவர் பாதத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த உலகத்தில் பாருங்கள், எவ்வளோ கலக்கங்கள், எவ்வளோ போராட்டங்கள். யார் எடுத்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை, எனக்கு போராட்டம், எனக்கு பாடு, எனக்கு நெருக்கம், எனக்கு தேவைகள், சொல்லாத மனிதர்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அத்தனை பாடு, போராட்டம், கஷ்டம் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார், ஏமாற்றுவார். அப்படின்னா நமக்காக எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சுமந்து நிறைவேற்றி முடித்து விட்டார். அதனால தான் தாவீது கூட சொல்லுகிறார் பாருங்க, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு. அந்த கலக்கத்தை மாற்றுகிற இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். யுத்தத்தில் அவர் வல்லவர், பிரச்சனைகளை மாற்ற அவர் வல்லவர், நம்ம கலக்கத்தை மாற்ற இயேசு வல்லவர். அந்த வல்லமையுள்ள தேவனிடத்துல தான் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம கடந்து போகிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம கலக்கத்தை மாற்றுகிற இயேசு ஒருவர் இருக்கிறாரு, அவரோட முகத்தை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்ம முதலாவது எதுக்காக ஜெபிக்கிறோன்னா, கலக்கத்தை கொண்டு வருகிற சூழ்நிலைகள் எதுவாக இருக்கலாம், ஆனால் கலக்கத்தை மாற்றுகிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரே, அவர் கண்ணீரை துடைப்பார், அவர் கலக்கத்தை மாற்றுவார், அவர் அற்புதங்களை செய்வார், அவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயமான காரியத்தை பார்க்க பண்ணுவார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானா இப்போவே ஆண்டவர் அந்த கலக்கத்தை மாற்றுகிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவார். ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம எவ்வளோ பெரிய கலக்கமாக இருந்தாலும் எல்லா கலக்கத்தை விட இயேசு பெரியவராக இருக்கிறதுனால அவர் நம்ம கலக்கத்தை மாற்றி ஒரு சந்தோஷமான ஒரு முடிவை கொண்டு வர இயேசு வல்லவராக இருக்கிறார். இப்போ நம்ம சகோதரியோடு கூட இணைந்து இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த இனிய இல்லற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய குடும்ப காரியத்தில் ஒரு அற்புதம் நடைபெறாதா என்று கலக்கத்தோடு அப்போ வேதனையோடு உள்ள சூழ்நிலையில் இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அந்த பிள்ளைகளை உணர்ந்து கொண்டு வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை நிறைய கொடுங்கப்பா. அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைங்க. குடும்பத்தில் குடும்ப பிரச்சனை, திருமண காரியம், வேலை காரியம் எண்ணி இதில் ஒரு அற்புதம் நடைபெறாதா என்று கலக்கத்தோடு இருப்பாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னீங்களே சப்பா. அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் காணப்படுகிற எல்லா கலக்கங்களையும் மாறட்டும் ஐயா. தேவ ஆவியானவர் அந்த பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்யுங்க. முகங்களில் வழிகிற கண்ணீரை துடைங்கப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீங்களப்பா. துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுங்கப்பா. துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாய் அந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குங்க. குடும்ப காரியத்தில் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடைபெறட்டப்பா. பிள்ளைகளுடைய காரியங்களில் ஒரு அற்புதம் நடைபெறட்டப்பா. எதிர்பார்க்கிற முடிவு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு சந்தோஷத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. துக்கங்களை நிறைய மாற்றுவீராகப்பா. எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய அற்புதத்தை செய்து அந்த பிள்ளைகளை வாழ வைப்பீராகப்பா. குடும்பத்தின் எல்லைகளில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. இனி கலக்கங்கள் வேண்டாம் ஏசப்பா. கண்ணீர் அனைத்தையும் நிறைய துடைங்கப்பா. உடைய கரத்துக்களை கொடுக்கிறோம், நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு மெய்யாகவே இந்த கலக்கத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறபடியினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்தபடியாக நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோன்னா, முடிவில்லாதது எதுவுமே இல்லை, அப்படிதானே? அப்போது நம்ம பழைய வருஷத்தோடு முடித்து ஒரு புது வருஷத்துக்குள்ளே கடந்து போகிறோம். அதே போல தான் நம்ம கலக்கத்துக்கு முடிவை கர்த்தர் உண்டாக்குவார். என்ன விதமான கலக்கமாக இருந்தாலும் சரி, புது வருஷத்துக்குள்ளே எப்படி போக போகிறோமோ, ஒரு பழைய வருஷத்தை இப்படி முடிக்க போகிறோமோ, அதே மாதிரி துக்கத்துக்கு முடிவை கொடுத்து, நம்ம கலக்கத்துக்கு ஒரு முடிவை கொடுத்து, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறார். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போ தீங்கான காலம், நெருக்கமான காலம், உபத்திரவ காலம், ஆசீர்வாதத்தை இழந்த காலம், சமாதானத்தை இழந்த காலம், ஏமாற்றங்கள், எத்தனையோ காரியங்கள் நம்மளை கலங்க பண்ணி கொண்டிருந்ததே. கர்த்தர் இதையெல்லாம் மாற்றி, இதையெல்லாம் உடைத்தெறிந்து, நம்ம இந்த கலக்கத்தை எல்லாம், உள்ளத்தில் இருக்கிற கலக்கத்தை எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு, கர்த்தர் ஒரு புது வருஷத்துக்குள்ள ஒரு புதிய காரியத்தோடு கூட இந்த பழைய தீர்மானங்களை எல்லாம் மாற்றி, பழைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி, புது ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறார். அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு கர்த்தரோட முகத்தை பார்த்து சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கையில கூட நீங்களும் கூட எங்களோடு கூட இணைந்து கொண்டு ஒரே நம்பிக்கையோடு அவரோட முகத்தை பார்த்து நம்ம ஜெபிக்கும்போது, இப்போ இருக்கிற சூழ்நிலைகள், இப்போ நீங்கள் கடந்து போகிற பாதைகள், இப்போ நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் சந்தித்து உங்களை சந்தோஷப்படுத்துவதில் இயேசு வல்லவராக இருக்கிறார். சகோதரியோடு இணைந்து ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். தகப்பனே, மே நன்றியோடு கூட மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே துதிக்கிறப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே எசப்பா அநேக பிரச்சனைகளோடு கூட தகப்பனே, நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரே, உபத்திரவத்தின் மத்தியில் அப்பா, துக்கத்தோடு பாரத்தோடு கூட தகப்பனே, இந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. இந்த வருஷத்திலே காணப்பட்டதான பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருகிற ஆண்டிலும் வந்துவிடுமோ என்று சொல்லி ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகாதா என்று சொல்லி ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவரே. அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதென்று வேதம் சொல்கிறதே ஆண்டவரே. அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே எசப்பா, என்னென்ன பிரச்சனைகளில் இருந்தாலும் ஆண்டவரே, ஒருவேளை தேவைகள் மத்தியில் இருக்கலாம் ஆண்டவரே, ஒரு சில காரியங்களுக்காக காத்திருக்கலாம் ஆண்டவரே. அந்த பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் நல்ல முடிவை உண்டு பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோயா. அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலே கர்த்தர் நன்மை செய்வீராக. அவருடைய துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஆண்டு ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் ஆண்டவரே, சமாதானத்தின் ஆண்டாய், சந்தோஷத்தின் ஆண்டாய் ஆண்டவரே கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோயா. ஆண்டவர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த கலக்கங்களை எல்லாம் மாற்றுகிறபடியினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கடைசியாக நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோன்னா, நமக்கு விரோதமாக நம்ம கலக்கத்தை கொண்டு வரும்படி, நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்கும்படி, நம்ம சமாதானத்தை கெடுக்கும்படி, நமக்குள்ள போராட்டத்தை கொண்டு வரும்படி, வீணான இழப்புகள், சமாதான குறைவுகளை உண்டாக்கும்படி போராடுகிற அந்த ஆவிகள் கட்டப்படணும். கர்த்தருக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக செயல்படுகிற அந்த பொல்லாத ஆவிகள் கட்டப்படணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தான் இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நீ கட்டும் பொழுது நான் அந்த கட்டி போடுவேன், அந்த ஆவிகளை கட்டுவேன். இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை, போராட்டங்களை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தி இப்போ அந்த பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள போகிறோம். நீங்களும் எங்களோடு கூட அந்த இணைந்து, அந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டு நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நல்ல ஒரு மாற்றத்தை, கர்த்தர் நல்ல ஒரு சூழ்நிலையை, கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு சாதகமாய் மாற்றி, தீங்கு நெருக்கம் எல்லாம் வராதபடி கர்த்தர் நம்மை காத்து நடத்த போகிறார். அதற்காக நம்ம சகோதரி ஜெபிப்பாங்க. நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார்.
தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே துதிக்கிறப்பா. இந்த நாளில் அநேக குடும்பங்களில் ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு கூட துக்கத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவி நாமத்தினாலே வியாதியை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவி நாமத்தினாலே நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம். பலவீனப்படுத்துகிற ஆவிகளை இயேசுவி நாமத்தினாலே அப்பா நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. எல்லா வானமண்டலத்தின் அந்தகார வல்லமைகள் இப்பொழுதே இயேசுவி நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலே சந்தோஷத்தை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற, நிம்மதியை கெடுக்கிற பொல்லாத ஆவியே இப்பொழுதே உன்னை இயேசுவி நாமத்தினாலே உன்னை கட்டிந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே கர்த்தருடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தை ஆட்கொள்ளுவீராக. இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தருடைய வல்லமை சுத்திகரிப்பதாக. ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு குடும்பங்களை தொட்டுவீராக. ஒரு பொல்லாத ஆவி கூட ஆண்டவரே அந்த குடும்பத்தை தொட்டாதபடி கர்த்தர் வேலி அடைப்பீராக. கர்த்தருடைய ஆண்டவரே ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஆவிகளை கர்த்தர் அழித்து போட்டு நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறபடினால் முழு மனதோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா, உம்மை தோத்தரிக்கிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எல்லா கலக்கத்தையும் மாற்றி பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி கர்த்தர் எங்களை ஜெயமாய் வெற்றியாய் நடத்த போகிறதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோப்பா, உண்மை தோத்தரிக்கிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுக்கிறக்காய் ஸ்தோத்திரப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த பிள்ளைகளையெல்லாம் கண்ணீரையெல்லாம் துடைத்து துக்கத்தையெல்லாம் மாற்றி நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளை மக்களை வழி நடத்த போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு நாம் ஏறெடுத்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் முடிவு உண்டாக்குவார். நம்பிக்கையோடு அற்புதத்தை எதிர்பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்ப்போமா? வேறு புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறார். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக இருந்தவர். அவர் ஆண்டவர் மேலே அன்புள்ளவர், விசுவாசம் உள்ளவர். ஒரு கொடிய நோய் அவரை தாக்கினார். ஒரு தேசத்தின் ராஜான்னா எவ்வளோ பிரபலமான வைத்தியர்கள்லாம் வரவழைக்கப்பட்டிருப்பாங்க இல்லை? அரண்மனையில் தேசம் முழுவதும் உள்ள பிரபலமான வைத்தியரெல்லாம் கொண்டு வந்து பார்த்துருப்பாங்க. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. சுகமாக்க முடியாத வியாதி, மரணப்படுக்கை, படுத்த படுக்கை, மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறாரு. இனி அவ்வளோதான் மரித்து விடுவார் என்று செய்தி சொல்லப்படுகிறாரு. அப்போ ஆண்டவரை நோக்கி அவர் அழுதாராம். கண்ணீர் விட்டு அவர் அழுதார். கண்ணீரோடு ஒரு ஜெபம் பண்ணினார். தன் கண்ணீர் சிந்தி அவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரை பார்த்த உடனே ஆண்டவருடைய உள்ளத்தில் பெரிய இறக்கம் வந்து விட்டார். இனி அவரை எடுத்துக்கொள்ளணும், என் சமூகத்தில் வந்து இளைப்பாறட்டும், அவருடைய நாட்கள் முடிந்தது அப்படின்னு ஆண்டவர் தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக சொல்லி அனுப்பினார். இப்போ அவருடைய அழுகை கண்ட உடனே ஆண்டவர் மனது மாறுகிறார். ஐயோ, என்னுடைய மகன் அழுகிறான், அதனால் அவனுடைய ஆயுசுனால நான் கூட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 5 வசனத்தில், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் ஆண்டவர் சொல்கிறார். நீ என்னை நோக்கி ஜெபம் பண்ணல, உன் ஜெபத்தை நான் கேட்டேன். சும்மாவா ஜெபம் பண்ண? கண்ணீர் வெடித்தல, உன் கண்ணீரை கண்டேன், அதனால் நான் உன்னை குணமாக்குவேன். இந்த மரண வியாதியை உன்னை விட்டு அப்புறப்படுத்துவேன், மரண படுக்கையை மாற்றுவேன், ஆயுசு நாட்களை கூட்டி தருவேன். 15 வருடம் ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் என்று வேத புஸ்தகத்தில் அந்த சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அதே ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். அழுது கொண்டிருக்கிறாள்ல, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே,
நிந்திக்கிறாங்க, பரிகசிக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்கன்னு அழுகிறல்ல, உன் கண்ணீரை கண்டேன். கடங்காரங்க நெருக்கிறாங்க, அவமானம் தாங்க முடியல, இதை விட மறித்து விட்டார் நல்லது, நீ கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா, கண்ணீரை நான் கண்டேன். வேலை இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை, சாப்பிட வழி இல்லை, எப்படி வாழ்வதென்று கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா, உன் கண்ணீரை நான் கண்டேன். இப்படி ஒரு வியாதி வந்துட்டு, மரண வியாதி, என்ன பண்ணுறது, செத்துருவனோன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாய் அல்லவா, உன் கண்ணீரை நான் கண்டேன். ஐயோ, என் கணவர் இப்படி குடிகாரனா இருக்கிறாரு, என் வாழ்க்கையே போச்சு, என் அவ்வளவுதானா, நீ அழுகிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை நான் கண்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்? உன் பிரச்சனையை நான் மாற்றுவேன், உன் கணவரை நான் ரட்சிப்பேன், உன் வியாதியை குணமாக்குவேன், உன் தேவையை நான் சந்திப்பேன். நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் உனக்கு நான் அற்புதம் செய்வேன் என்பதாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி வசந்திபால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறார்கள். விசுவாசத்தோடு தேவ செய்தியை கேளுங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறோம். பண்டிகை நாட்கள் சந்தோஷமா இருந்துச்சா? எங்க சந்தோஷமா இருந்துச்சு, எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடினாங்க. என் குடும்பத்துல மட்டும் பிரச்சனை, என் குடும்பத்துல மட்டும் கண்ணீர், என் குடும்பத்துல மட்டும் கவலை, எங்க பிரச்சனை அப்படியே தானே இருக்குது, நாங்க இன்னும் துக்கத்தோட தானே இருக்கிறோம், அப்புறம் எப்படி எங்களுக்கு சந்தோஷம் வரும்னு கேட்குறீங்களா? இல்லை, இந்த இனியலர் நிகழ்ச்சியில் ஆண்டவர் உங்கள் கலக்கத்தை, உங்கள் துக்கங்கள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்த போகிறாரு. உங்களுக்குள்ள சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் சந்தோஷப்படும்படியான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த நாளில் நாம் என்ன தலைப்பில் சிந்தித்து நம்ம ஜெபிக்க போகிறோன்னா, கலங்காதே, உன் பிரச்சனை முடியும். இல்லை, சந்தோஷமாக இருக்குல்ல அந்த வார்த்தையை கேட்குறக்கு, நம்மளோட கலக்கத்தோடு இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்கள் உள்ளம் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்கள் உள்ளத்தில் வேதனை, ஒரு பயம், எப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோ, இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு வருமோ அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், கலங்காதே, உன் பிரச்சனை முடியும்னு சொல்லி. இந்த 2025 வருஷம் முடிய போகுது, ஆனால் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அப்படியே தானே இருக்குது. இந்த வருஷத்துலாவது என் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு நான் நினச்சி இவ்வளோ ஜோம் பண்ணினேன், எவ்வளோ பிரயாசப்பட்டேன், இன்னும் ஒரு முடிவு இல்லையே. இந்த வருஷத்துலையாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடச்சிரும், நான் சந்தோஷத்தோட புதிய வருஷத்துக்குள்ளே செல்லலான்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். இல்லை, அந்த சந்தோஷம் இல்லை, உங்களுக்கு கிடைக்கல. ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும், இந்த வருஷத்துல எனக்கு என் குடும்பத்தை சந்தோஷமா நடத்தி போவேன்னு சொல்லி நம்பிக்கையோடு நீங்க காத்திருந்திருக்கலாம். வேலை கிடைக்காம இருக்கலாம். வீடு கட்டி முடிக்க முடியாம ஒரு பாதியிலேயே கிடக்குது, கட்டி முடிச்சிடலான்னு நினச்சேன் ஆனால் முடியலையே, அப்படியே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பாருங்கள், கோர்ட்டு கேஸ் முடியாமல் இருக்கலாம், இல்லை இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த வருஷம் முழுசும் நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள, உங்கள் குடும்பத்தில், உங்கள் சரீரத்தில் வியாதி நிமித்தம் ஒரு பிரச்சனை, கலக்கம், ஒரு பயம், என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, இந்த வியாதியாக இருக்குமோ, இப்படி ஏதோ ஒரு கலக்கத்தோடு கூட இருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி. பல விதங்களிலே நீங்கள் பிரயாசப்பட்டும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லாமல், ஒரு தீர்வே இல்லையேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்னும் இந்த வருஷம் முடிவதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. கர்த்தர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவை உண்டாக்குவார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவை உண்டாக்குவார். உங்களுடைய துக்கத்துக்கு, உங்க கண்ணீருக்கு, உங்க கலக்கத்துக்கு, உங்க கவலைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டாக்குவார். கர்த்தருடைய வார்த்தை பொய்யாகாது. நிச்சயமா முடிவு உண்டுன்னா அது அப்படியே முடிவு உண்டு. துவக்கம்னு ஒன்று இருந்துச்சுன்னா முடிவுன்னு ஒன்று கட்டாயம் இருக்கும் இல்லையா? அதை நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு துவக்கம் இருந்துச்சு இல்லையா? உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு, அது இயேசுவால மட்டும்தான் முடியும். நீங்க நம்பிக்கையோடு கூட காத்திருங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்தோடு உங்க கலக்கங்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் துக்கங்கள் எல்லாம் முடிந்து போகக்கூடிய ஒரு நாட்கள் சமீபித்து விட்டதாகவே கலங்காதிருங்க. பாருங்க, ஒரு தொழிலதிபர்
ஒரு பெரிய பட்டணத்துல பெரிய ஒரு தொழில் அதிபர், நிறைய அவங்களுடைய தொழில் ரொம்ப ஃபோர்ஸாக போயிட்டு இருந்துச்சு. நல்ல வருமானம், நிறைய வேலையாட்கள், எல்லாம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, நல்ல பெரிய வீடு, நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தது. அந்த வேலையாட்கள் நிமித்தமாக அவர்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட ஒரு சில காரியங்களின் நிமித்தம் அவர்களுடைய பெரிய தொழில் அப்படியே நஷ்டத்தையும் சரிவையும் சந்திக்க ஆரம்பித்ததாம். அப்போ அவருக்கு அது தெரியாமல் எப்படியாவது அந்த தொழிலை மறுபடியும் அந்த சரிவிலிருந்து கொண்டு வந்துடணும்னு சொல்லி அவர் பல விதங்களிலே பிரயாசப்பட்டார். தன்னுடைய மனைவியினுடைய கழுத்தில் இருந்தது, வீட்டிலிருந்து அவ்வளோ நகைகளையும் விற்று அந்த தொழிலிலே போட்டார். தனக்கு இருந்த காலி நிலங்களை எல்லாம் விற்று அந்த தொழிலிலே போட்டார். ஏன்னா அந்த தொழில் அதிபராய் நல்ல ஒரு பிரஸ்டேஜோடு வாழ்ந்துட்டார் அவர். அந்த அவமானத்தை சந்திக்க அவரால் முடியலை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் மறுபடியும் அந்த தொழிலை தூக்கி நிறுத்திடணும்னு சொல்லி மறுபடியும் அந்த தொழில எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு பல விதங்களில் அவர் பிரயாசப்பட்டார். நகைகள் எல்லாம் போய்விட்டது. கடைசியாக இருந்த ஒரே ஒரு வீடு மட்டும் இருந்தது. அந்த வீட்டையும் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த வீட்டின் மீதும் கடன் வாங்கி இருந்தார். கடன் வாங்கி தொழிலே போட்டது நிமித்தம் ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை. கோர்ட்டிலிருந்து ஜப்தி பண்ணுவதாக ஆர்டர் வந்தது. வேற வழி தெரியாம நான் என்ன செய்வது, என் மனைவி பிள்ளைகளை வைத்து என்ன செய்வது, தொழிலையும் எனக்கு விரோதமான நபர்களின் நிமித்தம் தொழிலே சரிவு, ஒன்றும் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுது அந்த சகோதரர் பாருங்க, தன் மனைவியும் 2 பிள்ளைகளையும் காரிலே ஏற்றுக்கொண்டு எங்க போவது என்னவென்று தெரியல, எங்க போவது, என்ன செய்வது என்று ஒரு கலக்கத்தோடு கூட, எப்படி முடிவு நம்ம இருக்குமோன்னு சொல்லி ஒரு கலக்கத்தோடு அவர் கடந்து போனாராம். அவர் காரிலே போக போக இனி நம்முடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துடணும், ஏன்னா இனி இந்த அவமானத்தோடு வாழ முடியாது. நல்லா இருந்த தொழில், நான் எவ்வளவு தூரம் ஒரு செல்வாக்கோடு வாழ்ந்தேன், எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய சூழ்நிலை. நல்ல பெரிய வீட்டில் வசதி வாய்ப்புகளோடு என் பிள்ளைகளை வளர்த்து விட்டேன். இனி என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு எங்க போவது, என் மனைவியை அழைத்து கொண்டு எங்க போவது என்று ஒரு கலக்கம் அவருக்குள்ள. அப்படியே மனைவி பிள்ளைகளுக்கு தெரியாம கொண்டு போய் எங்கேயாவது முட்டி செத்துறணும், அல்லது எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணி செத்துறணும், குடும்பமா நமக்கு வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அப்படியே காரிலே பலவித குழப்பத்தோடு பலவித கேள்வியோடு போய்கொண்டே இருந்தார். ஒரு மெயின் ரோட்டில் அவர் போய்கொண்டிருந்த பொழுது ஒரு ஆலயம், ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் அங்கு இருந்தது. அங்கே ஆராதனை நடந்து கொண்டது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அப்பொழுது அந்த பக்கத்தில், அந்த ஆலயத்தின் பக்கத்தில் போன உடனே அங்கு நிற்க வேண்டும், அந்த காரை நிப்பாட்ட வேண்டும் என்று ஒரு ஏவுதல் அவருடைய உள்ளத்திலே வந்தபடினால அந்த காரை அந்த ஆலயத்துக்கு முன்னால் அவர் நிறுத்தி அந்த வார்த்தைகளை கவனிக்க ஆரம்பித்தார். பாருங்க, அவரோ இயேசு கிறிஸ்துவை அறியாதவர். அப்பொழுது உள்ள இருந்த அந்த தேவாலயத்துக்குள்ள இருந்து இந்த வார்த்தைகள், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி, கலங்காதீங்க, உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் மாற்றுவார், உங்க துக்கம் முடிந்து போயிரும், உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வருகிறது என்று சொல்லி அந்த ஊழியரின் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்து கொண்டிருந்தது. கரெக்டா அந்த சமயத்துல கர்த்தருடைய ஏவுதலினால அவர் காரை கொண்டு வந்து அந்த தேவாலயத்துக்கு முன் நிறுத்திவிட்டு அந்த வார்த்தைகளை கவனிக்க ஆரம்பித்தார். அத்தனை வார்த்தைகளும் தனக்காகவே இருந்ததே அந்த சகோதரன் உணர்ந்தார். இனிமேல் தற்கொலை பண்ணி முடித்திறணும் வாழ்க்கைன்னு சொல்லி அவர் போய் கொண்டிருந்த அந்த நபரை கர்த்தர் அந்த இடத்துல நிறுத்தி தம்முடைய வார்த்தைகள் மூலம் அவருடைய சந்தித்து அவருடைய சாவுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி அவருடைய துக்கங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்க சித்தமானார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன நடந்தது என்றுனா, அந்த வார்த்தைகளை கேட்டு ஆராதனையெல்லாம் முடிந்த போது அவர் எங்கேயோ போய் தன் வாழ்க்கையை குடும்பத்தோடு முடித்து கொள்ள வேண்டும் என்று இந்த சகோதரன் அந்த தேவாலயத்துக்களை தன் மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு போனார். அந்த ஊழியக்காரரிடத்திலே போய் தன்னுடைய காரியங்களை சொல்லும் பொழுது அங்கு செய்தி கொடுத்த அந்த ஊழியர் பாரத்தோடு கூட அந்த சகோதரனுக்காக செபித்தாராம். செபித்து நம்பிக்கையோடு கூட போங்க, கர்த்தர் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார் என்று சொல்லி நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி அனுப்பினார். அதே போல் அந்த சகோதரனும் இயேசுவை நம்பி விசுவாசித்து எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை என் இயேசுவால தர முடியும் சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டவராய் வீட்டுக்கு திரும்பி போனார். நடந்தது என்ன தெரியுமா? அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் அந்த வீட்டை ஜப்தி பண்ணாதபடிக்கு அந்த அதிகாரிகளுடைய உள்ளத்திலே பேசினார். அந்த வீட்டில் குடியிருக்க ஆரம்பித்தார். மறுபடியும் கொஞ்சம் அளவில் தொழில் செய்ய ஆரம்பித்தார். அந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து இழந்து போன எல்லா செல்வாக்குகளையும் இழந்து போன எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். இன்றைக்கும் சாட்சியாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
நீங்க கூட எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில சரீர சுகத்தை இழந்து கலக்கத்தோடு இருக்கலாம், இல்லை உங்க தொழிலை இழந்து கலக்கத்தோடு இருக்கலாம், உங்க வருமானத்தை இழந்து நீங்க கலக்கத்தோடு இருக்கலாம், வேலை வாய்ப்பை இழந்து கலக்கத்தோடு இருக்கலாம், குறைவுகளோடு துக்கங்கோடு கண்ணீரோடு கவலையோடு என்ன செய்வது, நீ புது வருஷம் எப்படி இருக்குமோ, இந்த வருஷமே இப்படின்னா புது வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய சகல துக்கங்களும் முடிந்து போகும். இன்றைக்கோடு உங்க பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு வருகிறது. ஆகவே நீங்க கலங்காதீங்கன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். தைரியமா இருங்க. கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற வேண்டுமானால், கர்த்தர் நம்முடைய கலக்கங்களை மாற்றி பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நீங்க செய்ய வேண்டியது, இந்த வருஷத்துல இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அவரை நன்றியோடு துதிங்க. கொலோசியர் 3:15 சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி. அப்ப இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலனுக்காக கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்தணும். உலகத்துல எவ்வளவு பொல்லாத காரியங்கள், கொடிய சம்பவங்கள் நடக்கிறது. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஜீவனை பாதுகாத்தார் இல்ல, அழிவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி, சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி இல்ல, கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்தார், ஆபத்துகளுக்கு விபத்துகளுக்கு விலக்கி காத்தார், கொடிய கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்தார், சடுதியான மரணங்களுக்கு விலக்கி பாதுகாத்தார் இல்ல. இப்படி கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து கர்த்தரை நன்றியோடு கூட அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் கொடுத்த சுகத்துக்காக, பலனுக்காக, நீடிய ஆயுளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி, முதலாவது கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லி சொல்லி கர்த்தரை முதலாவது துதிங்க. 2வது நீங்க செய்ய வேண்டியது, யாக்கோபு 1:6 நம்ம வாசிக்கும் பொழுது, எந்த அளவும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. நீங்க கர்த்தரை நல்ல கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றியோடு அவரை துதிச்சுட்டு சந்தேகப்படாம, ஆண்டவர் இந்த வருஷம் முடிவதற்குள்ள என்னை ஆசீர்வதிப்பார், என்னுடைய கலக்கங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவை கொடுப்பார், என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுப்பார் என்று விசுவாசத்தோட அவரை நோக்கி பார்த்து கேளுங்க. மார்க் 11:24 சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்க விசுவாசத்தோடு ஜெபிங்க. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லிட்டு உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் இயேசுவால மாற்ற முடியும்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நோக்கி பாருங்க. ஏன்னா நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். என்ன தோல்வியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நாம் ஜெபிக்க ஜெபிக்க தேவ பிரசன்னம் அந்த பிரச்சனைகள் மேல இறங்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகி போகுமா. உங்க பிரச்சனைகள் பர்வதங்களை போல, மலைகளை போல பெரிதாய் இருந்தாலும் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும், எல்லாம் மெழுகு போல உருகி போகும். இந்த வருஷத்தின் முடிவில் கர்த்தர் உங்கள் துக்கங்களை மாற்றி, கவலையை மாற்றி, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி சந்தோஷத்தோடு புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஆகவே நீங்க முதல்ல செய்யணும், கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். 2வது செய்ய வேண்டியது, விசுவாசத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு உங்க பிரச்சனைகளை தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்தை ஆட்கொள்ளும், உங்க குடும்பத்தை ஆட்கொள்ளும். நீங்க செஞ்சு பாருங்களேன். கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தோடு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்குகிற கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு. ஆகவே நான் ஜெபிப்பேன், நான் துதிப்பேன்னு சொல்லி நல்லா அர்ப்பணிச்சு ஜெபிங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டாகும். எந்த பிரச்சனை உங்களை கலங்க பண்ணிட்டு இருக்குது, எந்த போராட்டம் உங்களை கலங்கடித்து கொண்டு இருக்கிறது, என்ன வியாதி உங்களை கவலைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது, எல்லா பிரச்சனைகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி முதலாவது ஜெபிப்போமா. முதலாவது கர்த்தரை துதித்து அப்புறம் நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த சந்தோஷமான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலுக்குள்ளே நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரப்பா. நீ பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். நீ ஜீவனை பாதுகாத்தீர், அழிவுக்கு விலக்கி பாதுகாத்தீர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற எத்தனையோ ஆபத்துகள் சூழ்ந்து வந்தது, எத்தனையோ வியாதிகள் சூழ்ந்து வந்தது, எத்தனையோ கொடிதான காரியங்களுக்கு வந்தது.
எவ்வளவோ பிசாசு போராடினாப்பா, ஒன்றுக்கும் எங்களை ஒப்பு கொடுக்காதபடி இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. உங்க பிள்ளைகளுடைய குடும்பத்துல கர்த்தர் இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்க மக்களோடு சேர்ந்து நானும் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. இந்த வருஷத்தின் இறுதி நாட்களுக்குள் உங்க பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. பலவித பிரச்சனைகள் இன்னும் மாற்றப்படாம, முடிவுக்கு வராத பிரச்சனைகள், முடிவுக்கு வராத வியாதிகள் ஆண்டவரே உம்மை துதிக்கிற பல போராட்டங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் உம்மை துதித்து எங்கள் காரியங்களை உமக்கு தெரியப்படுத்துகிறோம். உங்க பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நானும் உமக்கு தெரியப்படுத்துகிறப்பா. பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டால் அதை தருவேன் என்று நீங்க சொன்னீங்களே, அந்த வசனத்தின்படி பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். முடிவுக்கு வராத எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். எல்லா துக்கங்களும் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறட்டும். எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரட்டும். கலக்கங்களுக்கு முடிவு வரட்டும். பயத்திற்கு ஒரு முடிவு வரட்டப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீங்க கடந்து செல்லுங்க. கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கலக்கங்களை மாற்றி அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். வருகின்ற சனிக்கிழமை ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியையும், ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும் அற்புத பெருவிழா நிகழ்ச்சியும் குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். மேலும் வருகிற 1ஆம் தேதி நாளுடைய தேவனுடைய கூடாரத்தில் மதியம் 1 மணி முதல் நடைபெறும் புது வருட வாக்குத்தத்த கூட்டத்தில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.